வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்குணா. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று மகாலய அமாவாசை கடைபிடிக்கப்பட்டு நாளை முதல் துர்கா பூஜை விழா தொடங்கவுள்ளது. இதனை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஆகியோர் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். துர்கா மாதாவின் ஆசீர்வாதங்கள் அனைவருக்கும் வலிமை, மகிழ்ச்சி மற்றும் நல் ஆரோக்கியத்தை கொண்டுவர வேண்டும் என்று பிரதமர் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். மகளிர் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நேற்று கோயம்புத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அவர் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக உணவுப் பொருட்களின் விலை பன்மடங்கு குறையும் என்று கூறினார். அடுத்த தலைமுறை சரக்கு மற்றும் சேவை வரிக்கான புதிய விகிதங்கள் நாளை முதல் அமலுக்கு வரவுள்ளன. இதன் மூலம் 4 அடுக்குகளாக இருந்த ஜிஎஸ்டி 2 அடுக்குகளாக எளிமைப்படுத்தப்பட்டு விலைவாசி கணிசமாக குறைவதுடன் உள்நாட்டின் நுகர்வும் அதிகரிக்கும். உணவு மற்றும் மளிகைப் பொருட்களில் 99% பொருட்கள் 12% ஜிஎஸ்டி வரியிலிருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அதிகம் பலனடைவார்கள். பிரபல திரைப்பட நடிகர் திரு மோகன்லாலுக்கு 2023 ஆண்டுக்கான தாதா சாஹேப் பால்கே விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் மற்றும் திரையுலகத்தினர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி தொண்டமாநத்தம் வில்லியனூர் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை 22ஆம் தேதி காலை 9 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை கோனேரிக்குப்பம், உளவாய்க்கால், சேந்தநத்தம், மங்கலட்சுமி நகர், யோகலட்சுமி நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின் விநியோகம் முற்றிலும் தடைபடும் என்று மின்துறை தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.